எபிசோட பத்தி ஓப்பனா சொல்லணும், இன்னில இருந்து நான் சுனிதா ஃபேனாவே மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சீரியஸ்லி சொல்றேன். நிறைய பேர் போல்டா பேச வேண்டிய ஒரு விஷயத்தை பத்தினா போல்டா இன்னைக்கு பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். விஜய் சேதுபதி கடைசி வரைக்கும் அதை கிளியரான ஒரு ஆன்சர் பண்ணாரான்னு பாத்தீங்கன்னா பண்ணல, மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சமாளிச்சிட்டாரு அப்படின்னு வேணா சொல்லலாம். கிளியரா சொல்றேன், விஜய் சேதுபதி சமாளிச்ச மாதிரி கிளியரா தெரியுது. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எபிசோட்ல வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் ஒன்று நடந்தது பாத்தீங்களா? அந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுல பச்சைக்கிளி வந்து ஒன்று பேசி அதை பத்தின வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்ல காமிக்கல, லைவ்ல போட்டிருந்தாங்க. ஏன்னா வந்தவங்க எல்லாருமே முத்து கிட்டத்தட்ட டைட்டில் வின்னர் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு பாரு, ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கும் நம்புறேன் அப்படின்ற மாதிரி பச்சைக்கிளி சொல்லிட்டு இருந்தது. ஆக்சுவலா அந்த பச்சைக்கிளிக்கு ஒரு ரிப்ளை என்னன்னு பாத்தீங்கன்னா, மேஜிக் நடக்கும், உன் பச்சை மண்டை மஞ்ச மண்டையவனா மாறுமே தவிர டைட்டில் வின்னர் மாற மாட்டாங்க அப்படின்றது வேணா கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா பச்சைக்கிளி என்ன நினைக்குதுன்னா, லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுல முத்துவை போட்டு பொலன்னு போலதாங்களே, அந்த மாதிரி அடுத்த வாரத்திலேயே ஒன்று நடக்கும், அது மூலமா டைட்டில் வின்னர் மாறும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இன்கேஸ் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்படி மாறினாலும் பச்சைக்கிளிக்கு மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பச்சைக்கிளி என்ன நினைக்குது, 2 வாரம் கேம் விளையாண்டா போதும், நம்ம டைட்டில் அடிச்சலாம் அப்படின்ற மாதிரி நினைக்குது. அப்போ 14 வாரம் 15 வாரம் கேம் விளையாடுறோம்னா சொம்பையா அப்படின்ற கேள்வி தாங்க வருது. எனிவேஸ் பச்சைக்கிளியோட தாட்டது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் இந்த பிஆர் ஆக்டிவிட்டிஸ் பற்றி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, வர்ஷினி, அதுக்கடுத்து சிவகுமாரி இவங்கெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் எபிசோட்லேயே அது வரப்போகுதுன்னு நான் நினைக்கல. ஏன்னா எபிசோட்லேயும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இது சுனிதா அதை எடுத்துட்டு வந்தாங்க, அதனால அந்த இடத்துல அதை பார்த்துக்கலாம். எனிவேஸ் எபிசோட்ல வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முதல் டாபிக் இந்த 8 பேர் உள்ள வந்தாங்களே, எதுக்காக உள்ள வந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கேட்கிறாரு. கேட்டவொன்னே ஆர்னவர் எல்லாரும் ஒரு பதில் சொன்னாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யாருமே கிளியராக பதில் சொல்ல, சார் இதுக்காக கூட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒப்பீனியன் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஆர்னவ் இருக்கார்ல, ஆர்னவ் கிட்ட வந்து இந்த கேள்வி தான் கேட்டாங்க, எதுக்காக உங்களை கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்வி, சிம்பிள் கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை நாங்கள் வந்து நல்லா பெட்டராக விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சி கூப்பிட்டுக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி இது மாதிரி கேட்டார். ஸோ இந்த கேள்வி கேட்டதுக்கான காரணம் என்னன்னா, சாச்சன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாம் வேஸ்ட்டு, வெளியில் நம்ம தான் கெத்து, நம்ம வந்து தான் கண்டென்ட் கொடுக்கணும், அதனால தான் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க, இங்கே இருக்கலாம் ஒர்த்தே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சாச்சனா உள்ளே பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால முதல்ல அதை ஆரம்பிச்சதே பார்த்தீங்கன்னா சாச்சனா கிட்ட இருந்து ஆரம்பிச்சாங்க. இந்த கேள்விக்கு எல்லாருமே ஒரு மாதிரி மலிபிட்டு உட்கார்ந்துட்டாங்க. இந்த ஆர்னவ் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி புரியாம திருப்பி உளறிக்கிட்டே இருந்தாரு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தீபக், முத்துக்குமரன் எல்லாம் ஒரு பக்கம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் சேதுபதி ஒரு பக்கம் சிரிக்கிறாரு. அந்த மனுஷனுக்கு வந்து வெளியே மக்கள் எல்லாம் கைத்தட்டி சிரிக்கிறாங்கல்ல, அவரை பாராட்டி கைத்தட்டுறன்னு நினைச்சு அதுக்கு வேற கை எடுத்து கும்பிட்றாரு, தேங்க்ஸ் சொல்றாரு. ஐயோ என்னப்பா ஆர்னவ், நீ உண்மையில சொல்றேன், ஆர்னவ் வந்து ரொம்ப கோவக்காரன் நினைச்சல, அவர் கோவக்காரன் இல்லை, கொஞ்சம் கோளாறுக்காரர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் இன்னசென்ட் இருக்கு, அவருக்குள்ள கொஞ்சம் இன்னசென்ட் இருக்கு. அவருக்கு வந்து வெறி வர சொல்ல என்ன பண்றோன்னு தெரியாம ஒரு சில விஷயம் பண்ணிடுறாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதனால தான் விஜய் சேதுபதி பெருசா இன்னைக்கு அடிக்கலையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஒருவேளை நாளைக்கு அடிக்கிறதுக்கு பெண்டிங் வச்சுக்கிறாருன்னு தெரியல. ஆனா பெருசா அடிக்காத காரணம் ஒருவேளை அவன் வந்து புரியாம பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத ஒரு கிளியரா புரிஞ்சு போச்சு அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு காரணத்துக்கோசம் அடிக்கல அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். எனிவேஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்னவ் இந்த கேள்வி கேட்டாரு, ஒவ்வொருத்தரும் இந்த கேள்வியை கேட்டு முடிச்சாரு. இந்த கேள்வியை கேட்டதுக்கு அப்புறமா திருப்பி செகண்ட் ஒரு பிரேக் போயிட்டு வந்துட்டாரு. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாரையும் பாராட்டினாரு, உங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் பாராட்டிட்டே வந்தாரு. அதுல குறிப்பா ஒரு விஷயம் சொல்லணும், முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிம்மதியா தூங்குவாங்க அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா வந்த கைத்தட்டல் விசில், அந்த மாதிரி விசில் பறக்குதுன்னு தான் சொல்லணும். பயங்கரமான கிளாப்ஸ். ஆக்சுவலா இது வரைக்கும் இந்த சீசன்ல இந்த அளவுக்கு வெறித்தனமா எல்லாம் ஒரு வாட்டி முத்துக்குமரன் பேரை சொன்னாலும் சரி, ஃப்ரேம்ல முத்துக்குமரனை காமிச்சாலும் சரி, கைத்தட்டல அந்த அளவுக்கு வெறித்தனமா இருந்தது அப்படின்றது ஆபியஸா பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியுது. எனக்கும் பார்க்கும்போது அப்படிதான் தெரிஞ்சது. சோ முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே எனக்கு ஜாலியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட ஜாலி எங்க தெரியுமா? சுனிதா மேட்டர் தான். எனிவேஸ் அதுக்கப்புறம் பிரேக் போயிட்டு வந்தாரு. கேட்ட கேள்வி என்னன்னா, வீட்டுக்குள்ள வந்தீங்களா 8 பேர், என்ன பண்ணீங்க, என்ன பண்ணணும் ஐடியால வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க. சோ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி சொன்னாங்க, நான் உள்ள வந்து சில பேர் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு வந்தேன். என்னோட கேம் பிளே வந்து ரவீந்தர் என்ன சொன்னார்னா, நான் உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் நினைச்சு வரல சார், ஒரு கெஸ்ட் நினைச்சு வந்தவொடனே எல்லாரையும் பாராட்டினேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டஸ்டன்ட் சொன்னதுக்கு அப்புறமா நான் ஒரு கேம் விளையாடினேன், அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான கேம் தான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாரு. ஸோ இதுவே கெஸ்ட்டாக இருந்தால் அந்த மாதிரி விளையாடி இருப்பீங்களான்னு கேட்டது, இல்லை கெஸ்ட்டாக இருந்தால் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன், கண்டஸ்டன்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த சூழ்ச்சி, அதை நாரதர் வேலையை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட நாசுக்கா சொன்னார். விஜய் சேதுபதி ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா கண்டஸ்டன்ட்டாக வரதே அதுக்கு தானே, வந்து ஏதாவது வேலை பண்ணணும் தான். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மனுஷன் வேலை செஞ்சாருங்க. நிறைய பேருக்கு வந்து ஃபேட்மேன் வந்து நாரதர் வேலை பார்க்குறான், அந்த ஆளை போட்டு பொழக்கணும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்லாம் கூட சிலது பார்த்தேன். உண்மையில என்ன தெரியுமா, வந்தது இந்த மாதிரி கண்டஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. சோ அவரால முடிஞ்சது சில பேரை பிரிச்சு விடணும், சில பேருக்கு மூட்டி விடணும் அப்படின்றது அவரால உட்கார்ந்த இடத்துல என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணாரு, பெஸ்ட்டாவே பண்ணாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சில பேருக்கு பத்திக்கிச்சு, சில பேருக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லணும். எனிவேஸ் அவர் இந்த மேட்டர் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாரா, ஒவ்வொருத்தரும் இந்த மேட்டர் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இங்க தான் பாத்தீங்கன்னா சுனிதா எந்திரிச்சு சொன்னாங்க, சார் நான் வந்தது பாத்தீங்கன்னா சில விஷயத்தை பேசணுன்றதுக்கோசம் தான். அந்த மார்னிங் ஆக்டிவிட்டில இந்த பிஆர் டீம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அதை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சேன் சார். வெளியில வந்து சில பேர் வந்து பிஆர் டீம்னு ஒன்று செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அதை செட் பண்ணிட்டு வரதுனால என்ன இருக்குன்னா அவங்க அதை வச்சு மட்டுமே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு வந்து விஜய் சேதுபதி ஒரு கிளாரிட்டி கொடுத்தாருல, சம கிளாரிட்டி, உண்மையிலே சொல்ற சம கிளாரிட்டி. ஏன்னா அந்த கிளாரிட்டி என்ன பண்றாங்க, சௌந்தர்யா பிஆர் டீம் இப்போ எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பாடுறா இதுதான்டா பிஆர் டீம்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்தது வந்து அவனுக்கு போட மாட்டானுங்க, ஏன்னா அதோட நிறுத்திப்பானுங்க. விஜய் சேதுபதி என்ன கொடுத்தாருன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு படம் ஓடுதுன்னு வச்சுக்கோமா, ஒரு பிஆர் டீம் வச்சு நம்ம ப்ரோமோட் பண்றோம்னு வச்சுக்கோ, அந்த படம் நல்ல படமா இருந்தா தான் ஓடும். அதை விட நீ ப்ரோமோட் பண்ணிட்ட, நீ பிஆர் டீம் வச்சு பயங்கரமா ரீச் பண்ணிட்ட அப்படின்றதுக்கோசம் அந்த படம் ஓடாது அப்படின்ற கிளாரிட்டி அவர் கொடுத்தாரு. கொடுத்தோன்னு பாத்தீங்கன்னா
அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, சுனிதா வந்து ஆஃப் பண்ணணும்னு நினைச்சு விஜய் சேதுபதி பதில் சொன்னாரு. இந்த பதில சொன்ன உடனே சௌந்தர்யா அந்த பக்கம் அந்த கிளாப்ஸ் தெரிக்குது. வாயா 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 இதுதான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், சௌந்தர்யா ஒன்றும் பண்ணலன்னு கேட்டிங்களா, ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, அது நிறைய பேர் மக்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இல்லைன்னு சொல்லலை, ஓகேங்களா. ஆனால் அது அவங்கள போய் ரீச் பண்ணுறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக எபிசோடில் அவங்க வந்து பண்ணுறதை பிடிக்கிறத விட அவங்களோட இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் இதில் வந்து பிடிக்கிற மக்கள் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த பிஆர் டீம் இருக்குல்ல, விஜய் சேதுபதி கொடுத்த கன்க்ளூஷன் அதெல்லாம் அதுக்கப்புறம் வச்சுப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த இடத்துல என்ன மேட்டர்னா, இந்த பிஆர் டீம் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்கிறாருல, எல்லாமே மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க, மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி ஒரு மேட்டர் சொல்கிறாரு. எனக்கு என்ன புரியல, அவ்வளோ முட்டாளா, மக்கள் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாங்க அப்படின்னும் போது எதுக்கு சார் 18 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி ஒரு பிஆர் டீமை செட் பண்ணி கிட்டத்தட்ட எவ்வளோ செலவு பண்ணானுங்க தெரியல, லட்சக்கணக்கில் போதுன்னு மட்டும் சொல்கிறானுங்க. ஸோ அத்தனை லட்சம் செலவு பண்ணி இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பிஆர் நெட்வொர்க் எல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு விஷயம் பண்றாங்கல்ல, ஒண்ணுமே இல்லாததுக்கு எதுக்கு அவங்க பண்ணாங்கன்னா பைத்தியக்காரனா, எல்லாருமே பண்ணிட்டு வரதுக்கு என்ன பைத்தியக்காரங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொல்றாரு இந்த பிஆர் டீம் வந்து இப்போ இருக்குதுன்றது ஆப்வியஸா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, ஓகேங்களா. இப்போ அதை நியாயப்படுத்த பார்க்குறாங்க விஜய் டெலிவிஷனும் சரி, பிக் பாஸ் டீம் என்னடா பண்றீங்க, இவ்வளோ நாள் பிஆர் டீம் இருக்கான்னு கேள்வி கேட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு பிஆர் டீம் இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் அதை ஜஸ்டிஃபை பண்றாரு. பிஆர் டீம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க மக்கள் ஓட்டு தான், மக்களுக்கு பிடிச்சா ஏற்றுப்பாங்க, பிடிக்கலாம் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்றாரு. ஸோ இதில் வந்து கரெக்டாக தப்புன்றது அடுத்து வருவோம். இந்த இடத்துல பிஆர் டீம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்கல்ல. சோ அப்ப இங்க என்ன சொல்ல வரீங்க, அப்ப பிஆர் டீம் வச்சா தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி நரேட்டிவ் செட் பண்றீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தானே வருது. இப்போ என்னன்னா, இங்க எல்லாரும் ஒரே ஸ்கேல்ல இருக்காங்களா, அதாவது எல்லாருமே மிடில் கிளாஸா இருக்காங்களா, எல்லாருமே லோவர் மிடில் கிளாஸா இருக்காங்களா, எல்லாருமே அப்பர் கிளாஸா இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து வராங்க அப்படின்னும் போது, சோ அப்படியே இருக்கும் ஸ்டேட் மீன்ஸ் அவங்களோட இது ஃபினான்ஷியல் ஸ்டேட் சொல்றேன். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்து அவங்க வரும்போது அவங்களோட ஃபினான்ஷியல் கெபாசிட்டியை பொறுத்து இப்ப சில பேரால செட் பண்ண முடியும், சில பேரால செட் பண்ண முடியாது அப்படின்னும் போது இந்த பிஆர் டீம் செட் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. அதுவே இந்த ஷோக்கு அன்ஃபேர்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ அதை வந்து ஏன் இவங்க கேட்க மாட்டாங்கன்னு தெரியல. சுனிதா எடுத்த பாயிண்ட் சரியான பாயிண்ட், பிஞ்ச செருப்பால அடிச்ச மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் இருந்தது. கண்டிப்பா சௌந்தர்யாக்கு அப்படி தான் ஃபீல் ஆயிருக்கும். விஜய் சேதுபதி அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியல, அவருக்கு வந்து சமாளிக்க முடியலன்னு சொல்லுவாங்க, சமாளிக்க முடியாம மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா சுனிதா கேட்ட கேள்வி அந்த மாதிரி. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டாங்க தெரியுமா, சார் அவங்க வந்து பிஆர் டீம் வச்சுக்கிட்டோம், அவங்கள ப்ரோமோட் பண்ணிக்கிட்டோம், என்ன எவ்வளவோ பண்ணி தொலைட்டோம், லட்சக்கணக்கில் 3 லட்சம் 4 லட்சம் எவ்வளோனா செலவு பண்ணிக்கிட்டோம் சார், அது பிரச்சனை இல்லை. பிஆர் டீம் வச்சு அவங்கள ப்ரோமோட் பண்ணிக்கிட்டா பரவாயில்ல. ஆக்சுவலாக இது கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அதை சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி சார் கேமரா இதில் போடுவீங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை கேட்டாங்க. ஏன் தெரியுமா, கட் பண்ணி தூக்கி போட்டானுங்களா, இவனுக்கு நம்ப முடியாதுல்ல. அதனால பார்த்தீங்கன்னா தெளிவாக அந்த கேள்வியை கேட்டாங்க. உண்மையிலே சொல்கிறேன், அது வந்து சுருக்குன்னு இருக்கும். விஜய் சேதுபதி கிளீனாக சொல்லியிருப்பாரு, இதை கட் பண்ணக்கூடாது, ஏன்னா சுனிதா பேசிட்டு இந்த மாதிரி அதை கேட்டுட்டு தான் இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்றத கிளியராக சொல்லியிருப்பாரு. ஏன்னா இந்த மேட்டரை வந்து அதாவது நீங்கள் போடுவீங்களா இல்லையா அப்படின்றத கேட்காம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேபி இதை கட் பண்ணி தூக்கி போட்டுருப்பானுங்க. ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி ஒரு கன்க்ளூஷன் கொடுத்து சுனிதா வந்து நின்னாங்க பார்த்தீங்களா, அதோட முடிச்சிருப்பானுங்க. சுனிதா இந்த பாயிண்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் கேள்வி எழுப்புனால தான் பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் போட்டுட்டானுங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அவங்க கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் பிஆர் இருக்குல்ல. ஆக்சுவலா சார் நம்ம நெகட்டிவ் பிஆர் அவங்க வந்து என்னன்னா காசு கொடுத்து பிஆர் டீம் செட் பண்ணி அவங்கள ப்ரோமோட் பண்ணிக்கிட்டா பரவாயில்ல சார், இந்த மாதிரி எங்களை வந்து டீ ப்ரோமோட் பண்றாங்க, அதர் கண்டஸ்டன்ட் வந்து அமுக்குறாங்க, அவங்க மேல இருக்க குறைகளை வந்து பெருசு பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு விஜய் சேதுபதி கொடுத்த அந்த சொல்யூஷன் என்ன தெரியுமா, அதுதான் அருமையான சொல்யூஷன். இந்த மாதிரி ஒரு சொல்யூஷனை இது வரைக்கும் எந்த ஹோஸ்ட்டுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, தரமான சொல்யூஷன் கொடுத்தாரு. என்ன தெரியுமா, நெகட்டிவிட்டின்றது வரதாமா செய்யும், அதுல நம்ம வந்து கடந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேங்க, ஓகேங்களா. என்ன மேட்டர்னா, இப்போ இந்த பிஆர் டீம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது விஜய் சேதுபதி சொல்றாருல, கண்டிப்பா ஒன்றும் பண்ண முடியாது. யாரை ஒன்றும் பண்ண முடியாதுன்னா டைட்டில் வின்னரை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா டைட்டில் வின்னருக்கு மெஜாரிட்டி மக்களை வந்து பிடிச்சி மெஜாரிட்டி ஓட்டு வந்து டைட்டில் வின்னருக்கு போகும். ஸோ அதில் சேஞ்சஸ் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். பிஆர் டீம் மேலே எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அந்த மெஜாரிட்டி இல்லாமல் இந்த 14 வாரத்தில் வந்து இவ்வளோ பேர் எவிக்ட் ஆனாங்களே, இவங்களோட அதிகமான பொட்டன்ஷியல் இருக்க ஓட்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கு பிஆர் டீம் ஹெல்ப் பண்ண முடியல. ஸோ அதை ஒரு பிஆர் டீமால கொண்டு வர முடியல அப்படின்றத இங்கே கேள்விக்குறி. இன்னொன்று அவர் சொல்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாருல, படம் இந்த படம் வந்து நல்ல படமாக இருந்தால் ஓடிடும் அப்படின்னு சொல்றாருல, அதுக்கு கிளியரான எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அவர் சொல்லலைங்க, ஆக்சுவலாக சபை கட்டுறாரு. ஒரு ஆடியன்ஸ் கூட எந்திரிச்சு கேட்டிருப்பாரு, அது கூட பாத்தீங்கன்னா சப்பக்கட்டு தான் கட்டியிருப்பாரு. என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, கங்குவான ஒரு படம் வந்ததுல, அந்த படம் நல்ல படம் இல்லைங்க, நான் யாருக்குமே பிடிக்கலங்க வச்சுக்கோங்களேன். சில விஷயம் அதில் ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படம் ஒரு வாரம் இல்லை 2 வாரம் தேட்டரில் ஓடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு வாரம் 2 வாரம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ன நடக்குதுன்னா, முதல் நாள்லேருந்து நெகட்டிவ் பிஆர் டீம் இறங்கி அடின்னு அடிக்குது. பிஆர் டீம்னு சொல்ல நெகட்டிவ் குரூப் இருக்குல்ல, அந்த டீம் வந்தீங்கன்னா, அதாவது ஐடிவிங்க, அந்த ஐடிவிங்க பார்த்தீங்கன்னா இறங்கி அடின்னு அடிக்குது. ஸோ அடித்தவொன்னே என்ன ஆகுது, அது படம் ஒரு வாரத்தை தாண்டது ரொம்ப கஷ்டமாயிடுது. நார்மலாக அந்த படம் நல்ல படம் இல்லைனா கூட அட்லீஸ்ட் 2 வாரம் ஓடும்ல, ஒரு நெகட்டிவிட்டி இருந்தால் கூட ஒரு 2 வாரம் ஓடிருங்களேன். இப்போ என்னன்னா, முதல் நாள் இறங்கி இப்படி அடித்தோன்னே அடுத்த நாளே ஷோக்கு பார்த்தீங்கன்னா புக்கிங் கட் ஆகுது. ஸோ இங்கே என்ன மேட்டர்னா, உங்களை வந்து இப்போ அந்த படம் ஓடுதா ஓடலையான்றது இங்கே பிரச்சனை இல்லை, அதாவது 2 வாரம் கூட அந்த படம் தாண்ட விடாமல் பண்ணுறாங்களா, அதுதான் இங்கே நடக்குது. இப்போ சௌந்தர்யாவுக்கும் சுனிதாவுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் சொல்கிறேன். சுனிதா வந்து அதில் பாதிக்கப்பட்டு தான் இந்த பிரச்சனை எழுப்புறாங்க, ஓகேங்களா. இப்போ சுனிதா வந்து ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. சுனிதாவோட தப்பு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிஆர் டீம் என்ன பண்ணும், இறங்கி அந்த தப்பு பார்த்தீங்கன்னா பெருசு பண்ணி காமிக்கும். அதுவும் சௌந்தர்யாக்கு அகேன்ஸ்டாக பேசிட்டு என்ன நடக்கும், பயங்கரமாக அதை பெருசு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாரு சௌந்தர்யா எவ்வளோ ஒரு பியூர் சோல், இன்னசென்ட், அந்த இன்னசென்ட்டை போட்டு இப்படி அடிக்கிறா பார்த்தியா, அதாவது ஒரு சின்ன தப்பாக தான் இருக்கும்.
இருக்கும். அந்த சின்ன தப்பை பெருசு பண்ணி அந்த பிஆர்டி மேல நெகட்டிவ் பிஆர்டி மேல காமிக்க முடியும். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த விஷயம் சுனிதா கேட்கறது தப்பா? ஒரு நெகட்டிவ் பிஆர்டி மேல என் மேல இருக்க ஒரு சின்ன சின்ன தப்பையே பெருசு பண்ணி காமிக்கிறாங்க சார். அது வந்து அவங்கள ப்ரோமோட் பண்ணா பரவாயில்ல சார், என்ன வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தப்புன்னு மட்டம் தட்டுறாங்க, அது வந்து ரொம்பவே அன்ஃபேர் சார் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறது தப்பே இல்லை. அவர் என்ன சொல்றாரு, நெகட்டிவிட்டியை நம்ம ஒதுக்கிட்டு அதாவது கடந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி. கடந்து போந்தால் தாங்க நான் வெளியே போயிட்டேன். அந்த பொண்ணு கேட்கறது ஆக்சுவலா உண்மையான ஒரு விஷயம். சுனிதா கேட்கறது பாத்தீங்கன்னா அவங்க பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம். நான் பண்ற சின்ன சின்ன தப்பையும் அவங்க டீம் வந்தீங்கன்னா எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணுது, பெருசு பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணுது. அவங்க பண்ற தப்ப வந்து பாத்தீங்கன்னா மட்டம் தட்டுது. அதாவது அவங்க பண்ற தப்ப சுனிதா சௌந்தர்யா பண்ற தப்ப பாத்தீங்கன்னா பெருசு பண்ண மாட்டாங்க. அவங்களோட நல்லது அவங்களோட கியூட் ரியாக்ஷனை எடுத்து பயங்கரமா பாத்தீங்கன்னா அது மேனிபுலேட் பண்றாங்க. அதாவது இப்ப எப்படி சொல்ற, சௌந்தர்யா ஒரு தப்பே பண்ணிருக்காங்க கூட அது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி மேனிபுலேட் பண்ணி மக்கள்கிட்ட வந்து திணிக்கிறாங்க. இது ஒரு பிஆர் டீம் பண்ணுது ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து மத்தவங்களே பாத்தீங்கன்னா மட்டம் தட்டுது, நெகட்டிவ் பிஆர் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை ஓப்பனா ஒரு பொண்ணு வந்து சொல்லுது. அது வந்து கரெக்ட், அது வந்து எப்படி சொல்ல கடந்து போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோஸ்ட் சொல்றாருன்னா என்னடா ஷோ பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தாங்க வருது. என்ன ஷோ பண்றீங்க? ஆக்சுவலா நீங்க என்ன வேணா ஒரு பணம் இருக்கிறவன் என்ன வேணா பண்ணிக்கலாம், அதை வந்து நீங்க எப்படி சொல்ல தட்டி கேட்க மாட்டீங்க, அது நியாயப்படுத்தவும் நினைக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி தான் வருது. இப்போ இந்த சுனிதா ஒரு விஷயம் சொன்னாங்க, இப்போ எனக்கு வந்து அதில் பாதிக்கப்பட்டேன் சார் நான். ஆனால் இப்போ நாங்கள் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அடுத்த சீசனில் வராங்கல்ல அவங்களுக்கு இது தெரியணும், மக்களுக்கு வந்து இப்படி ஒரு நடக்குதுன்றதை புரிய வைக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா ஹைலைட் உண்மையிலே சொல்கிறேன், அதுதான் ஹைலைட். ஏன்னா சுனிதா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், எனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தா கூட அது ஒரு மாதிரி போயிருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எனக்கு நியாயம்லாம் கிடைக்கும், நான் பாதிக்கப்பட்டேன் அது மூலியமா, ஆனால் மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத இவ்வளோ பேர் முன்னாடி நான் சொல்லணும்னு நினச்சேன் சார், அது சொல்லிட்டேன் சார், போதும் சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பாருங்க. ஹைலைட்டுங்க. உண்மையிலே சொல்கிறேன், சுனிதாவோட ஃபேனாக இன்னைக்கு நான் மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி. நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் சுனிதாவோட ஃபேனாக மாறி இருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ போல்டாக விஜய் சேதுபதி ஆஃப் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் அவங்க மட்டும்தான். அவங்க பேசின பாயிண்ட் ஒன்று கூட தப்பு கிடையாது, கரெக்டான பாயிண்ட் தான். என்னன்னா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்க வச்சோன்னா இந்த மாதிரி பிஆர் டீம் வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லும்போது பிஆர் டீம் மேல ஒன்றும் பண்ண முடியாதுமா, ஒரு படத்தை ஓடணும்னு தான் ஓடுமா, நல்ல படமா இருந்தால் ஓடுமா இல்லை ஓடாதுமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிஆர் டீம் வச்சு பண்ண ஒரு நெகட்டிவ் பிஆர் வச்சு பண்ணும்போது என்ன மட்டும் தட்டுறாங்க சார் அப்படின்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இவர் ஆஃப் பண்ணார், ஓகேங்களா. செகண்ட் பாயிண்ட்ல இவரால் ஆஃப் பண்ண முடியல, அது கடந்து போயிடும்னு சொல்றாரு. என்ன சார் இது கதையா இருக்கு அப்படின்றது என்ன பொறுத்தவரை சுத்தமா புரியல. விஜய் சேதுபதியால சமாளிக்க முடியாம அவரு கடந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல சுனிதா பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியை லாக் பண்ணிட்டாங்க. அது எப்படி சொல்ல ஓப்பனா சொல்லலாம், பச்சையா அப்படியே தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் அடுத்த ஒரு கேள்வி கேட்டாரு, எல்லாருக்கிட்டையுமே இந்த கேள்வி கேட்டாரு. இந்த இதுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு உங்களுக்கு, கம்பல்சரி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சுனிதா இதுல கேட்ட கேள்வி கரெக்ட். நிறைய பேர் சொல்லலாம், ஐயோ அதாவது சௌந்தர்யா பிஆர் டீம் வந்து ஆல்ரெடி ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பாத்தியா பிஆர் டீம் மேல ஒண்ணுமே பண்ண முடியாது, விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு பாத்தியா, ஒரு படம் நல்லா இருந்தா தானே ஓடும், நல்லா இல்ல வரும், சௌந்தர்யா கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு அதனால தான் ஓடுது அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்து அதை அவங்களுக்கு பாசிட்டிவா பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சௌந்தர்யா கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த பொட்டன்ஷியல் அவங்க ட்ரெண்ட் பண்றாங்கன்னு வச்சுப்போமே, அது வந்து அவங்க சுனிதா சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓகேங்களா. அதுக்கு என்ன சொல்றாரு, படம் நல்லா இருந்தா ஓடணும் அப்படின்ற மாதிரி. ஓகே சார், இப்போ என் படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லன்னு தெரியாம அது நல்லா இல்லன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை மட்டம் தட்டினா அந்த படத்தை எப்படி எவன் வந்து தியேட்டர்ல பார்ப்பான் அப்படின்ற கேள்வி சுனிதாவோட செகண்ட் கேள்வி. அதுக்கு வந்து பதில் இருக்கானா, இவனுங்க அதை பண்ண மாட்டாங்க. முதல் இதை எடுத்து சௌந்தர்யா மேல இருக்க பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தான் பாத்தீங்கன்னா விஜய் சுனிதா வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் டோட்டலா அன்ஃபேர் அது வந்து எத்தனோட சொன்னாலும் அதுதாங்க நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இன்னொரு மேட்டர் ஒன்று சொல்றேன். விஜய் சேதுபதி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த உள்ள வந்தாங்க 8 கண்டஸ்டன்ட், அவங்க வந்து மாதிரி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா சார் நாங்கள் வெளியே போனது அன்ஃபேர் சார், வெளியே போனது எனக்கு அன்ஃபேராக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி என்ன சொன்னார்னா, எப்படிப்பா அன்ஃபேராக இருக்கும், மக்கள் ஓட்டு போடாமல் தான் நீங்கள் வெளியே போனீங்க, அது எப்படி அன்ஃபேராக இருக்கும், நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போடாத காரணம் நீங்கள் நல்லா விளையாடல அதனால ஓட்டு போடல, இது அன்ஃபேர்லாம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னார். அது அவங்ககிட்டே கேட்டார், நீங்கள் வெளியே போனது காரணம் யார் காரணம் நினைக்கிறீங்க, மக்கள் சொன்னோன்னே அப்போ மக்கள் மேலே நீங்கள் குறை சொல்றீங்களா, இல்லை சார் அப்படி சொல்ல, அப்போ எங்கள் அன்ஃபேர்னா அங்கே சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம சொன்னார். ஆக்சுவலாக அங்கேயே அன்ஃபேர் நடக்குதே சார். ஏன்னா எவிக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எவிக்ஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ராணுவ எப்படி தூக்குனீங்க, ஆக்சுவலா மக்கள் ஓட்டுபடியா தூக்குனீங்க, ஏமாத்துறீங்க போய் சொல்லாதீங்க, மக்கள் ஓட்டுபடியா தூக்குனீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப தீபக் அடுத்து தூக்குறீங்களே, தீபக் வந்து மக்கள் ஓட்டுபடியா தூக்குறீங்க, மக்களையும் அவரையும் தூக்கிட்டீங்களே, அவருக்கு வந்து ஓட்டு இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு உங்களோட இது வந்து நீங்க எப்படி சொல்றது, கடைசி கட்டத்துல நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி தூக்கிறீங்க. ஸ்டார்டிங்ல வேணா அப்படி இருக்கலாம், ஆனா கடைசி கட்டத்துல வந்து உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி தூக்கிறீங்க. இந்த ஷோ வந்து எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலங்க. ஒரு பக்கம் பிஆர் டீம் பயங்கரமா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அடுத்த சீசன் வரவனுங்கலாம் பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணோம், பிக் பாஸ் சான்ஸ் கிடைக்குது, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் 20 லட்சம் சேர்த்து வச்சுக்கோங்க, சேர்த்து வச்சு பக்காவா ஒரு பிஆர் டீம் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போங்க. ஏன்னா உங்களுக்கு வின்னிங் பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா பிஆர் டீம் தான் தப்பு இல்லைன்னு ஹோஸ்டே சப்போர்ட் பண்றாரு, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, வச்சா தப்பு இல்லை அப்படி கிட்டத்தட்ட அவர் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி வைக்கிறது ரொம்ப தப்புமா. நெக்ஸ்ட் சீசன்ல ஒருத்தர் அடிச்சா போதும். ஆக்சுவலா விஜய் சேதுபதி இந்த மாதிரி பிஆர் டீம் வச்சு மக்களுக்கு தெரிஞ்சா மக்களே அவங்களை அவாய்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னா போதும், அடுத்த சீசன்ல பிஆர் டீம் வச்சுட்டு வரவன் பயப்படுவான். கரெக்ட்டுங்களா. அதாவது பிஆர் டீம் வச்சுட்டு வந்தா இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுவாங்களா, இப்படி மாட்டி போவோம் துண்டா நம்ம பேரு கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி பயம் இருக்கும். இப்போ இவர் இங்க ஜஸ்டிஸ் கொடுக்கறதுனால என்ன ஆகும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றதுனால என்ன ஆகும்னா, அடுத்த சீசன் வரவன் நம்மளும் பிஆர் டீம் வச்சுட்டு போகலாம், லாஸ்ட் சீசன்ல அது ஒரு பிரச்சனை இல்லை, விஜய் சேதுபதியை சப்போர்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க பண்றது டோட்டலா அன்ஃபேர்னு இருக்கு.
இங்கே பிஆர் டீம் தப்பா கரெக்டானா எல்லாருமே பிஆர் டீம் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் எல்லாருமே வைக்கணும். சில பேர் வைக்க முடியாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் என்ன பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் வந்து எப்படி அவன் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து பிஆர் டீம் வைக்கிறது நெக்ஸ்ட் சீசனில் வந்து சைன் பண்ணும்போது இதுக்கப்புறம் பிஆர் டீம் இருந்தது நான் கண்டுபிடிச்சேன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே தோற்றி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி தயவு செஞ்சு எடுங்கடா. முடியலடா எங்களால். ஏன்னா ஒவ்வொரு சீசன்லையும் இப்போ வர பார்த்தீங்கன்னா இந்த பிஆர்னு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏறிக்கிட்டே போகுது. உடனே கமெண்ட் வந்துருவாங்க, நீ வந்து முத்து பிஆர் அப்படின்ற மாதிரி. சத்தியமாக எனக்கு அந்த மாதிரி பிஆர் ஒர்க்லாம் பார்க்க தெரியாதுடா. அப்படி பார்த்து என் அக்கௌண்ட்டில் பேமெண்ட் வந்தால் நானே எடுத்து போட்டுறேன். ஆமா நான் பிஆர் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறேன். சத்தியமா அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லடா, புரிஞ்சுக்கோங்கடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு வந்து சில இடத்துல வந்து முத்தோட கேம் பிளே பிடிக்குது. அதை வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, நார்மலாக பேசுறது கொஞ்சம் தூக்கி பேசிட்டோன்னு வச்சுக்கோங்க, உடனே முத்து பிஆர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ தீபக் கேம் பிளே வந்து நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் அதை எடுத்து பேசிட்டா நீ வந்து தீபக் பிஆர் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. உங்களால் பிஆருக்கு இருக்க மரியாதை போச்சேடா அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த சொல்ல தோணுது. பிஆர்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா போய் ட்விட்டரில் பாருங்க, இது இன்ஸ்டாகிராமில் பாருங்க, கிளியராக கண்டுபிடிச்சலாம். இவன் அதாவது அவனுக்கு வேற எந்த கண்டென்ட்டையுமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டானுங்க, ஒன்லி அந்த கண்டென்ட் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன தோணுது. நீங்க வேணா போய் செக் பண்ணிக்கோங்க, அவனுக்கு தான் பிஆர். யூடியூப்ல சில பேர் இருக்கானுங்க கண்ணாடி போட்டு இருப்பானுங்க, நான் என்ன சொல்லுங்க, சில பேர் இருக்கானுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பவர் கிளாஸ் இல்ல, இது அது முன்னாடி சொல்லிடுறேன். ஒருத்தன் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தான், இது வந்து பாத்தீங்கன்னா பவர் கிளாஸ் தானே, அதாவது கரெக்டா கண்ணை வந்து கரெக்டா செக் பண்ணி பாருங்க, சௌந்தர்யா கரெக்டா தான் விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தானுங்க. டே தற்குறி, இது பவர் கிளாஸ் இல்லை, இது கம்ப்யூட்டர் கிளாஸ், சும்மா நல்லா இருக்கேன்னு போட்டிருக்கேன், மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஓகே, அது முதல்ல கிளியரிஃபை பண்ணிக்கிறேன், ஏன்னா அதை வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ அதனால அதையும் சொல்லிடுறேன். எனிவேஸ், ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் அருண் எவிக்ட் ஆனார்ல, அது வந்து கொஞ்சம் எமோஷனல் மொமெண்டா தாங்க இருந்தது. ஏன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அருண் அவருக்கான ஒரு கேமை விளையாடி இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ஒரு கேம் விளையாடாம போல, அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. கடைசியில் போகும்போது பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வெளியே போனார்ல, என்ன பொறுத்த வரைக்கும் அது ஹாப்பி தாங்க. ஏன்னா ஒருத்தன் கேம் விளையாடிட்டு வெளியே போறான், அது வந்து ஓகேவான விஷயம் தான். சில பேர் கேம் எல்லாம் இன்னும் உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி சொல்றாரு, சில பேர் இன்னும் அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு. நம்ம யாரை சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? ஒன்னு சௌந்தர்யா, இன்னொன்னு பவித்ரா. இந்த ரெண்டு பீஸ் தான் அவர் மென்ஷன் பண்ணி சொல்றாரு, கேம் விளையாடாம எப்படி உள்ள இருக்காங்கன்னு. அவருக்கே டவுட் இருக்குன்றாரு, அவருக்கே இது பிரச்சனை தான்ன்றாரு. எப்படி சார் உங்களுக்கே பிரச்சனை இருக்குன்னா அப்ப சந்தேகப்பட வேணாமா? இந்த மாதிரி ஒரு டீமால அது நடக்கும்ன்றது சப்போர்ட் சந்தேகப்பட வேணாமா அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. என்னன்னா அந்த பிஆர் டாபிக் வேணா விட்டுலாம், ஓகேங்களா? அது என்னதான் சொன்னாலும் இன்னும் சப்பக்கட்டு கட்டுறவனும் கட்டிக்கிட்டு தான் இருப்பானுங்க. அது வந்து எப்படி சொல்றது, இவன் பிஆர் டீம் வச்சிருக்கான், அவன் பிஆர், உடனே கம்பேரிசனுக்கு போயிடுவாங்க. அவன் வச்சு இல்லையா, இவன் வச்சு இல்லையா, இவன் வச்சு இல்லையா அப்படின்ற மாதிரி கம்பேரிசன் போயிடுவாங்க. ஒருத்தவங்களோட பிஆர் டீம் முதல் நாள்ல இருந்து 100வது நாள் வரைக்கும் எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கு. அதை என்னன்னு கேட்கறதுக்கு வக்கீல் இல்ல, அவன் வச்சிருக்கான் இவன் வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி வந்துருவானுங்க. எனிவேஸ், உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அருண் வெளியே போகும்போது பாசிட்டிவா வெளியே போகுது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமா அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. சோ உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.